ஒரு காலத்துல ராமாபுரம்ங்கிற கிராமத்துல சிவையான்னு ஒரு நடுத்தர வர்க்க விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு தங்கிட்ட இருக்கிற சின்ன நிலமோ தன்னோட உயிருக்கு நிகரான காளையான பசுவண்ணான்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம். சிவையா இயல்பிலேயே தெய்வ பக்தி கொண்டவரு, ரொம்ப சாதுவானவரு. அவர் அவரோட மனைவி பர்வதம்மாவோட வசிச்சு வந்தாரு. அவங்களுக்கு குழந்தைங்க இல்லாததுனால அவரு தன்னோட காளையவே தன்னோட சொந்த பிள்ளை மாதிரி வளர்த்து வந்தாரு. ஆனா அதே ஊர்ல வசிச்சு வந்த பண்ணையாரான ரங்கையாவோ பெரிய கஞ்சன், அப்புறம் அகங்காரம் பிடிச்சவன். ஒரு நாள் காலையில சிவையா வீட்ல இருந்து வயலுக்கு போக தயாராயிட்டு இருந்தாரு. அப்போ சிவையா பார்வதம்மா கிட்ட இப்படி சொன்னாரு. பார்வதி, நம்ம பசவண்ணாவுக்கு நல்ல தீவனம் வச்சியா? இன்னைக்கு வயல்ல ஏகப்பட்ட வேலை கிடக்கு, அவன் சோர்ந்து போயிடக்கூடாது. வச்சிட்டேங்க, நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவனுக்கு புல்லு கஞ்சின்னு எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துட்டேன். உண்மையிலேயே உங்க ஆரோக்கியத்தை விடவும் அவனோட ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினைக்கிறீங்க? அப்படி சொல்லாதடி. நம்ம சாப்பிடுற ஒவ்வொரு பருக்கையும் அந்த வாயில்லா ஜீவனோட உழைப்பால தான் கிடைக்குது. அவன் நம்ம வீட்டுக்கு வந்து அதிர்ஷ்டம். அவன் கண்ணுல தெரியிற அந்த தெய்வீகமான அமைதியை பார்க்கும்போது என் உடம்புல இருக்கிற களைப்பெல்லாம் ஓடிரும். இப்படி சொல்லிட்டு சிவையா பசவண்ணாவை கூப்பிட்டுக்கிட்டு வயலுக்கு போயிட்டு இருந்தாரு. வழியில பண்ணையாரான ரங்கையா எதிர்ல வந்தாரு. அவருக்கு தன்னோட செல்வத்தின் மேலேயே பெரிய கர்வம் இருந்துச்சு. ஏண்டா சிவையா, இந்த வயசான காளைய வச்சுக்கிட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் விவசாயம் பண்ண போற? அதோட நிறம் எல்லாம் மங்கி போச்சு பாரு. நடையிலையும் வேகம் குறைஞ்சிடுச்சு. என்கிட்ட 60 மூட்டை பாரத்தை சுமக்கக்கூடிய உயர் ரக காளைங்கள்லாம் இருக்குது. அதுல ஒன்ன வாங்கி பழக்கிக்கோ. ஐயா ரங்கையா, உங்ககிட்ட இருக்கிற காளைங்க எல்லாம் செல்வத்தை கொடுக்கலாம். ஆனா என் பசவண்ணான்னா எனக்கு உயிர். இது வயசான காளையா இருக்கலாம், ஆனா என் வார்த்தையின் மேல இதுக்கு இருக்கிற நம்பிக்கையும் என் மேல இதுக்கு இருக்கிற விசுவாசமும் உங்க உயர் ரக காளைங்களுக்கு இருக்காதுங்க. பைத்தியக்கார மாதிரி பேசாத சிவையா. விலங்குகளுக்குலாம் ஏது விசுவாசம்? தீவனம் போட்டா வேலையை செய்ய போகுது, அவ்வளவுதான். சரி, உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா நம்ம ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? பந்தயமா? எதை பத்தியா? உன்னோட காளை பசவண்ணா 100 மூட்டை மணல் நிரப்பின வண்டியை இழுக்க முடியுமா? அதுவும் நம்ம ஊரு குளக்கரையில இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் நிறைஞ்ச பாதையில. அப்படி அது இழுத்துருச்சுன்னு வையேன், நான் உனக்கு 1000 பொற்காசுகள் தரேன். ஒரு வேளை நீ தோத்து போயிட்டா உனக்கு இருக்கிற அந்த சின்ன நிலத்தை என் பேர்ல எழுதி கொடுத்துடணும். என்ன சொல்ற? பந்தயத்துக்கு தயாரா? சிவையா கொஞ்சம் யோசனை பண்ணி, ஐயா, என் பசவண்ணாவோட சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா நிலம் போச்சுன்னா என் மனைவியோட நிலைமை என்ன ஆகும்னு ஒரு பயம். இருந்தாலும் என் பசவண்ணா என்ன ஒரு நாள் ஏமாத்தினதில்ல. சரி, இந்த பந்தயத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். இப்படி இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு. மறுநாள் ஊர் தலைவர் சோமையா முன்னிலையில பந்தயம் நடைபெற ஏற்பாடாச்சு. 100 மணல் மூட்டைகள் ஏற்றிய வண்டி தயார் செய்யப்பட்டுச்சு. அப்போ அங்க இருந்த சோமையா சிவையா கிட்ட இப்படி சொன்னாரு. சிவையா ரங்கையா, நீங்க 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கீங்க. சிவையா, ஒரு முறை நல்ல யோசிச்சுக்கோப்பா. இது சாத்தியமாகிற காரியமா எனக்கு தெரியல. இல்ல சோமையா ஐயா, என்னோட பசவண்ணாவை நான் நம்புறேங்க. கண்டிப்பா அவன் இழுத்துருவான். இந்த மாதிரி சொல்லிட்டு சிவையா வண்டியில உட்கார்ந்து பசவண்ணா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ரங்கையா பக்கத்துல இருந்து கேலி பேசிக்கிட்டே இருந்தான். சிவையா அவரை அறியாமலேயே பதற்றத்துல ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த சமயத்துல சிவையா கோவமா பசவண்ணாவை பார்த்து இப்படி திட்ட ஆரம்பிச்சாரு. ஏய் திருட்டு பயல, இழு! எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. என் மானத்தை வாங்காத, சீக்கிரம் நகரு! இப்படி சிவையாவோட வாயிலேந்து வந்த அந்த கடினமான வார்த்தைகளை கேட்டு பசவண்ணா திகைச்சு போய் நின்னுச்சு. எப்பவும் மகனே தந்தையேன்னு அழைக்கிற எஜமான் இன்னைக்கு திருட்டு பையலன்னு திட்டினதும் அந்த காளையோட கண்கள் கலங்குச்சு. அது ஒரு அடி கூட முன்னால எடுத்து வைக்கவே இல்ல. இப்போ ரங்கையா ஆணவத்தோட, பாத்தியா சிவையா, உன் கால சோர்ந்து போய் படுத்துருச்சு. இனி அந்த பொற்காசுகள் கதையெல்லாம் விடு. உன் நிலப்பத்திரத்தை தயாரா எடுத்து வை. சிவையா, பந்தய பிரகாரம் பசவண்ணாவால இந்த வண்டியை இழுக்க முடியல. இப்போ நீ தோத்து போயிட்ட சிவையா. அந்த வார்த்தைகளை கேட்டு சிவையா நிலை குலைந்து போயிட்டாரு. தன்னோட நிலத்தை ரங்கையாவுக்கு எழுதி கொடுத்துட்டு பரிதாபமா வீட்டுக்கு வந்தாரு. அங்க பார்வதம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. பார்வதம்மா ரொம்ப ரொம்ப வியப்படைஞ்சு இப்படி கேட்டா, இது எப்படிங்க நடக்க முடியும்? நம்ம பசவண்ணா எவ்வளோ பாரமா இருந்தாலும் இழுப்பானே. நீங்க அப்போ என்ன பேசுனீங்க ஞாபகம் இருக்கா? ஆமா பார்வதி, நான் ஆத்திரத்துல பந்தயத்துல ஜெயிக்கணுமேங்கிற அவசரத்துல அவனை திருட்டு பயலன்னு திட்டேன். ஒருவேளை அந்த வார்த்தை அவனோட மனசை ரொம்ப காயப்படுத்தி இருக்கும். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். பாத்தீங்களா, விலங்குகளுக்கு அன்பு புரியும்.
நீங்க அதிகாரமா சொல்ல பாத்தீங்க, அதனாலதான் அது முரண்டு பிடிவாதம் பிடிச்சிருச்சு. நீங்க அது கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுட்டு மறுபடியும் பந்தயம் நடத்த சொல்லி கேட்டு பாருங்க. பார்வதம்மா இப்படி சொல்லவும் சிவையா மன வருத்தத்தோட ரங்கையா கிட்ட போனாரு. ரங்கையா ஐயா, என் நிலம் எப்படியோ உங்களுக்கு சொந்தமாயிடுச்சு. ஆனா என் காளையோட சக்தி மீது எனக்கு சந்தேகமே இல்ல. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. இந்த முறை பந்தயத்துல நான் ஜெயிச்சா என் நிலத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. 1000 பொற்காசுகளுக்கு பதில் 2000 பொற்காசுகள் நான் தரேன். ஒருவேளை மறுபடியும் நான் தோத்து போயிட்டா நான் உங்க வீட்ல வாழ்நாள் முழுக்க அடிமையா வேலை செய்யறேன். ரங்கையா ஆசையா, சரி, உனக்கு இன்னும் புத்தி வரல. இந்த தடவை அந்த 2000 பொற்காசுகள் எனக்கு தான். நாளைக்கு மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துரு. மறுநாள் ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோட குளக்கரையில கூடுனாங்க. பசவண்ணா மறுபடியும் அதே 100 மணல் மூட்டைகள் கொண்ட வண்டியில பூட்டப்பட்டுச்சு. ரங்கையா கர்வத்தோட மீசைய முறுக்கிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாரு. இந்த முறை சிவையா தன்னோட தவற உணர்ந்திருந்தாரு. வண்டியில ஏறதுக்கு முன்னாடியே பசவண்ணா கிட்ட போய் அதோட தலைய தடவி கண்களை அன்போட பார்த்தாரு. அதுவும் அன்போட அவரை பார்த்துச்சு. அந்த சமயத்துல சிவையா ரொம்ப மென்மையா கண்கள்ல நீரோட தன்னோட பசவண்ணா கிட்ட இப்படி சொன்னாரு. இச்செல்ல மகனே, என்ன மன்னிச்சிடு. நேத்து ஆத்திரத்துல உன் மனச நான் காயப்படுத்திட்ட. நீ வெறும் காலம் மட்டும் இல்ல, என்னோட உயிருக்கு உயிரான பிள்ளை. உலகத்தோட கண்ல நீ ஒரு விலங்கா இருக்கலாம். ஆனா என் மானம், என் எதிர்காலம் எல்லாமே உன் காலடியில தான் இருக்கு. நம்ம கஷ்டங்கள் தீரணும்னா, நம்மளோட நிலம் நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா உன்னோட அருள் இப்போ வேணும். உன் சக்தி என்னன்னு அந்த இறைவனுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் காட்டி கொடு. நம்ம குடும்பத்தை காப்பாத்து தெய்வமே. இந்த வார்த்தைகளை கேட்டதும் சிவையாவோட மன வருத்தம் பசவண்ணாவுக்கு புரிஞ்சுது. அந்த வாயில்லா ஜீவனோட கண்கள் மின்னுச்சு. திடீர்னு தன்னோட கால்களை நிலத்துல பலமா ஊன்றி கழுத்தை திருப்பி தன்னோட எஜமானனை பார்த்துச்சு. சிவையா சைகை செஞ்சதும் பசவண்ணா கம்பீரமா ஒரு சத்தமிட்டுக்கிட்டே முன்னோக்கி பாஞ்சு போச்சு. 100 மூட்டை பாரம் கொண்ட அந்த வண்டியோட சக்கரங்கள் மண்ணுல புதஞ்சாலும் அதை பொருட்படுத்தாம பசவண்ணா தன்னோட உடல் பலம் மொத்தத்தையும் பிரயோகிச்சு ஆவேசமா இழுக்க ஆரம்பிச்சுது. இத பாத்துட்டு இருந்த அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியத்தோட இப்படி சொன்னாங்க. அப்பாடி, என்ன ஒரு பலம்! இவ்ளோ பாரத்தை ஒரே ஒரு காலை இழுக்கிறத நாங்க பார்த்ததே இல்ல. சிவையாவோட காலை சாதாரணமானது இல்லடோய், சாட்சாத் அந்த பரமசிவனோட வாகனமே தான். அற்புதம்! பசவண்ணா வண்டியை இழுத்தது மட்டும் இல்ல, இந்த மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதைய அந்த இலக்க நினைச்சதை விட முன்னதாவே அடைஞ்சிருச்சு. சிவையா, நிஜமாவே நீ இப்போ பந்தயத்துல ஜெயிச்சிட்டப்பா. ரங்கையா பேச முடியாம வியர்த்து கொட்டி, இது இது சாத்தியமே கிடையாது. இவ்ளோ பெரிய பாரத்தை எந்த காளையாலையும் இழுக்க முடியாது. இது ஏதோ மாயமா இருக்கு. சிவையா வண்டியில இருந்து இறங்கி ரங்கையாவோட கண்களை நேரா பார்த்து இப்படி சொன்னாரு. இதுல எந்த மாயமும் இல்ல ரங்கையா. இது அன்பின் பிணைப்பு. விலங்குகளை கட்டி வச்சு அடிச்சா அது வேலை செய்யும் நினைக்கிறது உங்களோட அறியாமை. அது அன்போடு அழைச்சா அது நம்ம உயிரையே பணயம் வச்சு நமக்காக உழைக்கும். அதிகாரத்தை விட அன்புக்கு தான் பலம் அதிகம்னு இன்னைக்கு என்னோட பசவண்ணா இங்க நிரூபிச்சு காட்டியிருக்கான். இப்ப சொல்லுங்க, என்னோட நிலம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும் இல்லையா? இந்த பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன். இத கேட்டதும் ரங்கையா அவமானத்தால தலை குனிஞ்சுக்கிட்டாரு. பந்தயப்படி சிவையாவோட நிலத்தை திருப்பி கொடுத்ததோட 2000 பொற்காசுகளையும் சோமையா முன்னிலையில ஒப்படைச்சாரு. சிவையா அந்த பணத்தை கொண்டு தன்னோட வீட்டை சரி பண்ணி கிராமத்துல ஆதரவற்ற கால்நடைகளுக்காக ஒரு காப்பகத்தை கட்டினாரு. சிவையா தன்னோட மனைவி பார்வதம்மாவோட சேர்ந்து பசவண்ணாவை தெய்வமா போற்றி ஆரோக்கியத்தோடவும் மகிழ்ச்சியோடவும் வாழ்ந்து வந்தாரு. ராமாபுரம் மக்களுக்கு அன்பிற்கு மிஞ்சிய சக்தி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுக்கு பசவண்ணா ஒரு வாழும் சாட்சியா அங்க நிலைச்சு நின்னுச்சு. வாயில்லா ஜீவன்களுக்கு அன்பு உண்டு, விசுவாசம் உண்டு, அந்த குடும்பத்தோட பாசமான பிணைப்பு உண்டுன்னு பசவண்ணாவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற நீதி என்னன்னா, வாயில்லா ஜீவன்களா இருந்தாலும் அது மேல நம்ம காட்டுற அன்பும் மரியாதையும் கடினமான செயல்களை கூட நமக்காக எளிதா செய்ய வைக்கும். கசப்பான சொற்களும் அகங்காரமும் எவ்வளோ பலசாலியையும் சோர்வடைய செஞ்சிரும். ஆனா அன்பான வார்த்தைகள் மலை போன்ற பலத்தையும் வரம் போன்ற அதிர்ஷ்டத்தையும் நமக்கு தேடி கொடுக்கும். மங்களாபுரத்துல துர்கையா அப்புறம் பாரதி கிட்ட லக்ஷ்மின்னு ஒரு பசு இருந்துச்சு. லக்ஷ்மி அவங்களுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே ஒரு வாழ்வாதாரமா இருந்துச்சு. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் லக்ஷ்மியை நினைச்சு அந்த ஒரு வேலையை தொடங்குனா அது வெற்றிகரமா முடியும்.
அதனால அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் லக்ஷ்மினா அவ்வளோ பாசம் அப்புறம் மரியாதை. எல்லாரும் அதை கொண்டாடினாங்க. துர்கையா தினமும் காலையில லக்ஷ்மிய வழிபட்டுட்டு பால் கறந்து ஊர்ல விக்கிறது வழக்கம். லக்ஷ்மியோட பாலை குடிச்சா நோய் குணமாகும் அப்படிங்கறது அந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அந்த ஊர் மக்களுக்கு லக்ஷ்மி ஒரு வழிகாட்டியாவும் இருந்துச்சு. யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் லக்ஷ்மி கிட்ட சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு வழியை காட்டும். அதன் காரணமா அந்த ஊர் மக்கள் லக்ஷ்மிய ஒரு தெய்வமாவே வழிபட்டாங்க. துர்கையாவோ லக்ஷ்மிய ஒரு நாளும் கைத்தால கட்டி போட்டதே கிடையாது. தெய்வ மாதிரியான லக்ஷ்மிய கயிறால கட்டி வைக்கிறது சரியில்லைன்னு நினைச்சு அவர் அப்படியே விட்டுடுவாரு. லக்ஷ்மி ஊர் முழுக்க சுத்திட்டு மறுபடியும் வீட்டுக்கே திரும்பி வந்துடும். அது யாரையும் எப்பவும் துன்புறுத்தாது. லக்ஷ்மி எதிரில வர்றது ஒரு நல்ல அறிகுறியா அந்த ஊர் மக்கள் நம்புனாங்க. லக்ஷ்மி எதிரில வர்றதுக்காகவே காத்திருந்து சிலர் அவங்களோட வேலைய ஆரம்பிப்பாங்க. ஒரு நாள் துர்கையா பால் கறந்துகிட்டு இருக்கும்போது பாரதி அங்க வந்தா. என்னங்க, என்ன இது, எப்பவும் இல்லாம இன்னைக்கு அதிகமா பால் கறந்துருக்கீங்க? நான் எப்பவும் போலதான் பால் கறந்தேன். ஆனா இன்னைக்கு ஏன் பால் அதிகமா இருக்குன்னு எனக்குமே தெரியல. லக்ஷ்மி யாருக்கோ உதவி பண்ணணும்னு நமக்கு சொல்லாம சொல்றா போல. ஆமாங்க, லக்ஷ்மி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல நினைக்கிறா. யாருக்காவது உதவினா லக்ஷ்மி இப்படி பால் அதிகமா நமக்கு கொடுத்து அந்த பாலை வித்து வர பணத்தை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்யன்னு நமக்கு சொல்றாளோ என்னவோ. துர்கையாவும் பாரதியும் லக்ஷ்மிய பாக்குறாங்க. லக்ஷ்மி ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுச்சு. துர்கையா பால் எடுத்துட்டு ஊர்ல விக்கிறதுக்காக போனாரு. வீடு வீடா போய் பால் வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வர்ற வழியில சூரிபாபு வந்தான். அண்ணே, உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்தேன்ன. சொல்லு சூரிபாபு, என்னாச்சு? ஏன் முகம்லாம் ரொம்ப வாடி இருக்கு? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அண்ணா, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைண்ணா. ரொம்ப சோர்வா இருக்காங்க. அவங்களுக்கு வைத்தியம் பண்றதுக்கு என்கிட்ட பணம் இல்லைண்ணா. இன்னைக்கு அம்மா ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாங்க. நீங்க ஏதோ எனக்கு உதவி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணா. லக்ஷ்மி இன்னைக்கு காலையிலேயே யாருக்காவது உதவி தேவைப்படும்னு என்கிட்ட சொன்னா. ஆனா அது நீதான்னு இப்பதானே எனக்கு தெரியுது. இதோ இந்த பணத்தை வச்சுக்கோ. முதல்ல அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணு. சாயங்காலமா வீட்டுக்கு வந்து பால் வாங்கிட்டு போயிட்டு அம்மாவுக்கு கொடு. அவங்க உடல்நிலை சரியாயிடும். தைரியமா இருப்பா. எல்லாத்துக்கும் அந்த கடவுள் இருக்காரு. கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரியாதென்ன, ஆனா தேவதை மாதிரி நம்ம லக்ஷ்மி மட்டும் நம்ம ஊருக்கு இருக்கு. யாருக்கு என்ன தேவைப்படும்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. தன்னால முடிஞ்ச உதவிய அவளும் செய்யறா. லக்ஷ்மி ஒரு தாய்க்கு சமம்னா. இன்னைக்கு எங்க அம்மாவை நான் காப்பாத்திருவேன். சாயங்காலமா வீட்டுக்கு வந்து லக்ஷ்மிய தரிசனம் பண்றேன். என்னோட வருத்தத்தை நான் அவகிட்ட சொல்லுவேன். எனக்கு உங்க மூலமா உதவி செஞ்சதுக்காக அவளுக்கு நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சே ஆகணும். கண் கண்ட தெய்வம்னா அது லக்ஷ்மி தான்னா. முதல்ல நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் அம்மாவுக்கு வைத்தியம் பண்ணு. தாமதம் பண்ணாத, சீக்கிரமா போ. இப்படி சொல்லிட்டு அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பி வச்சாரு துர்கையா. வீட்டுக்கு வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பாரதிட்ட சொன்னாரு. பாரதி, இன்னைக்கு லக்ஷ்மி யாருக்கு உதவி பண்ணான்னு தெரியுமா? நம்ம சூரிபாபுவுக்கு தான். சூரிபாபு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உதவி வேணும்னு என்கிட்ட வந்தாமா. இன்னைக்கு பால் வித்த பணத்தை அவன்கிட்ட கொடுத்து சீக்கிரமா டாக்டர்கிட்ட போயிட்டு வைத்தியம் பண்ணுன்னு நான் தான் அவனை அனுப்பி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி பால் அதிகமா கறக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு நம்ம யாருக்கோ கண்டிப்பா உதவி செய்ய போறோம்னு. லக்ஷ்மி நமக்கு நிஜமாவே ஒரு தேவதை தான். ஊர்ல உள்ள தேவையெல்லாம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கெல்லாம் உதவி பண்றா பாருங்களேன். லக்ஷ்மியால நமக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே மரியாதை. ஆமாமா, நிஜம்தான். பிள்ளைங்க இல்லாத நமக்கு லக்ஷ்மி ஒரு சொந்த பிள்ளை மாதிரி ஆயிட்டா. பிள்ளைங்களால பெத்தவங்களுக்கு புகழும் பெருமையும் கூடும். அதே மாதிரி லக்ஷ்மியால நமக்கு கௌரவமும் மரியாதையும் கிடைக்குது. ஊர் மக்கள் எல்லாரும் நம்மள மதிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நம்ம லக்ஷ்மி தானே. அவ நமக்கு பிள்ளை மட்டும் இல்ல, அம்மாவும் அவதான். எந்த ஜென்மத்துல நம்ம பண்ண புண்ணியமோ என்னவோ லக்ஷ்மி நமக்கு கிடைச்சிருக்கா. இப்படி லக்ஷ்மிய பத்தி துர்கையாவும் பாரதியும் பேசிக்கிட்டாங்க. 2 நாட்கள் கழிச்சு ஊர்ல ராமையாங்கிறவரோட வீட்ல அவரோட மகளுக்கு கல்யாணத்துக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள திருடர்கள் புகுந்து ராமையாவோட மக கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. மறுநாள் காலையில திருமண வீட்ல பெரிய பரபரப்பாயிடுச்சு. திருமண நகைகள் திருடு போயிடுச்சுன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. யார் திருடினாங்கன்னு எதுவும் தெரியல. ராமையா வருத்தத்துல இருந்தாரு. அங்க நம்ம துர்கையாவும் பாரதியும் வந்தாங்க. வருத்தப்படாதீங்கண்ணா, திருடங்க கண்டிப்பா பிடிபட்டுருவாங்க. நம்ம ருக்மணியோட கல்யாணம் நல்லபடியா நடக்கும். தாயில்லாத பிள்ளைமாவா, அவளுக்கு கல்யாணம் பண்ண இத்தனை நாளா அரும்பாடு பட்டு இது எல்லாத்தையும் சேர்த்தேன். இன்னும் 2 நாள்ல கல்யாணங்கிற நிலைமையில இருக்கும்போது இப்படி நடந்துருச்சேம்மா. இந்த நகைங்க மட்டும் கிடைக்கலன்னா என் மகளோட கல்யாணம் நின்னு போயிடும். என் மகளோட திருமணத்தை செய்ய முடியாத போது நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனமோ சொல்லுங்க. அப்படி பெருசா அழ ஆரம்பிச்சாரு.
துர்கையா அவரை தேத்துனாரு. அதுக்குள்ள ருக்மணிக்கு லக்ஷ்மியோட நினைவு வருது. ருக்மணி நேரா லக்ஷ்மி கிட்ட வந்து இப்படி கேட்டா, லக்ஷ்மி, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை என்னோட அம்மாவா தான் நினைச்சிருக்கேன். எனக்கு என்னோட தாய்ப்பாலோட ருசியே தெரியாது. உன்னோட பாலை குடிச்சுதான் நான் வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு எங்க அப்பாவோட துக்கத்தை என்னால பார்த்துட்டு இருக்க முடியல. நீதான் எப்படியாவது அந்த திருடங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். என்னோட கல்யாணம் நடந்தாதான் எங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு. இதெல்லாம் இப்போ உன் கையில தாம்மா இருக்கு. என் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைப்பியோ இல்ல இங்கேயே இப்படியே என்ன வருத்தத்திலேயே வைப்பியோ, அது உன் இஷ்டம். ஏதாவது பண்ணு. லக்ஷ்மியும் அவளோட வார்த்தைகளை கேட்ட மாதிரி தலையாட்டுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லக்ஷ்மியோ துர்கையா, பாரதி அப்புறம் ராமையாவை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்தடிக்கு போச்சு. அங்க தோண்ட சொல்லி காலால மண்ணை கிளறி காட்டுச்சு. துர்கையா கடப்பாறையை எடுத்துட்டு வந்து தோண்டினாரு. உள்ள ஒரு நகைப்பெட்டி இருந்துச்சு. அத பார்த்ததும் ராமையா சந்தோஷத்தோட இப்படி சொன்னாரு, இது நான் என் மகளுக்காக திருமணத்துக்கு செஞ்ச நகைங்கதான். திருடர்கள் கொள்ளையடிச்சு இங்க மறைச்சு வச்சிருக்காங்களா? லக்ஷ்மி, உன்னோட கடனை நான் எப்படிமா தீர்க்க போறேன்? என் மகளோட கல்யாணத்தை நடத்தி வைக்க நீ எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க தெரியுமாமா? நீ பசு வடிவுல இருக்கிற ஒரு தேவதம்மா. தினமும் உனக்கு நான் பூஜைகள் பண்ணா கூட என்னோட இந்த கடன் தீராது. இப்படி பசுவோட கால்ல விழுந்து வணங்கினாரு. நகை பெட்டியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா துர்கையாட்ட இப்படி சொன்னாரு ராமையா, துர்கையா, இன்னைக்கு லக்ஷ்மினாலதான் என் பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது. லக்ஷ்மி நம்ம ஊர்ல இருக்கிற காமதேனுவோட வடிவம். உன் வீட்டுல இருந்துகிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கும் அவ தெய்வமா இருக்கா. நீ பெரிய அதிர்ஷ்டசாலியா. ஆமாயா, பிள்ளைங்க இல்லாத எனக்கு என் வாரிசாவே என்னோட வீட்டுல வளர்ந்துகிட்டு இருக்கா. அவளாலதான் இந்த ஊர்ல எனக்கு கௌரவமும் அந்தஸ்தும் கூடிச்சு. அவ இல்லைன்னா நான் இந்த ஊர்ல ஒரு சாதாரண மனுஷனா இருந்திருப்பேன். அவளாலதான் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய மனுஷனா நடமாட முடியுது. அவ இல்லாம எனக்கு இவ்ளோ பேர் வந்திருக்காது. நிஜமாவே லக்ஷ்மி எங்க வீட்டு மகாலட்சுமி தான். எங்களோட தெய்வம் அவதான். இன்னைக்கு லக்ஷ்மியால நம்ம ஊர்ல ஒரு சுப காரியம் நடக்க போகுது. முதல்ல போய் இந்த நகைகள் எல்லாத்தையும் ருக்மணிட்ட காட்டுவோம். அவளும் சந்தோஷப்படுவாள்ல. தன்னோட திருமணம் நடக்குங்கிற சந்தோஷம் இல்லாம பாவம் அந்த பொண்ணு சோகமா வீட்டுல உட்கார்ந்துருக்கு. முதல்ல இந்த விஷயத்த ருக்மணிட்ட சொல்லி அவ சந்தோஷப்படுறத நம்ம பார்க்கலாம். வாங்க, வீட்டுக்கு போலாம். எல்லாரும் சேர்ந்து போய் குடுக்கலாம் வாங்க. எல்லாரும் சேர்ந்து நடந்து வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதி ருக்மணி கிட்ட நகை எல்லாத்தையும் காட்டினான். இது என் கல்யாணத்துக்காக அப்பா பண்ண நகைங்க. இதெல்லாம் உங்களுக்கு எங்க கிடைச்சது? இது ஊர் ஓரத்துல மரத்தடியில மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சிருந்தாங்க. உன் வீட்டுல திருடின திருடங்க அதை வெளியில எடுக்கிறதுக்காக அங்க மறைச்சு வச்சிருந்தாங்க. இந்த விஷயத்த நம்ம லக்ஷ்மி எப்படியோ மோப்பம் பிடிச்சு எங்களுக்கு காட்டி கொடுத்துட்டா. நாங்க எல்லாரும் போய் அங்க இருந்து நகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரா இங்க வரோம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் லக்ஷ்மி கிட்ட என்னோட வருத்தத்தை எல்லாத்தையும் சொன்னேன். எப்படியாவது நகைங்க கிடைச்சு என் திருமணம் நடக்க வழி செய்யும்படி அவகிட்ட நான் வேண்டிக்கிட்டேன். என் தந்தையோட வேதனையை என்னால பார்க்க முடியலன்னு லக்ஷ்மி கிட்ட சொன்னேன். லக்ஷ்மி உடனே என்னோட கவலையை புரிஞ்சுக்கிட்டு நகைங்களை நமக்கு கிடைக்கும்படி செஞ்சிட்டா. சரி, லக்ஷ்மி இப்போ எங்க இருக்கா? எனக்கு அவளை பார்க்கணுமே. இப்படி கேட்டதும் எல்லாரும் லக்ஷ்மியை தேடி போனாங்க. லக்ஷ்மி வீட்டுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. ருக்மணி ஓடி போய், லக்ஷ்மி, நான் உன்கிட்ட வேண்டிக்கிட்ட உடனேயே என் பிரச்சனையை தீர்த்திட்டியா? உன்னோட கடனை நான் எப்படிமா தீர்க்க போறேன்? எங்க வீட்டுல மறுபடியும் சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டம்மா. நிஜமாவே நீ எங்களுக்கெல்லாம் தெய்வம்தான். அம்மா, இவ்வளோ பெரிய ஆபத்தை களைஞ்சு என் மானத்தை நீ காப்பாத்திருக்கம்மா. என் மகளோட கல்யாணம் நடக்கும்படி நீதாமா செஞ்சிருக்க. ஜென்ம ஜென்மத்துக்கு நாங்க எல்லாரும் உனக்கு கடமைப்பட்டிருக்கோம். லக்ஷ்மி அன்போட அவங்கள ஆசீர்வதிக்கிற மாதிரி பாக்குறா. எல்லாரும் மகிழ்ச்சி அடைறாங்க. மறுநாள் ருக்மணியோட கல்யாணம் கோலாகலமா நடக்குது. சில நாட்களுக்கு பிறகு ஊர்ல மறுபடியும் திருட்டுக்கள் அதிகரிக்குது. கிராம தலைவர் ஊர் மக்கள் எல்லாரையும் அழைத்து பஞ்சாயத்து கூட்டினாரு. ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது என்னன்னா, நம்ம ஊர்ல நாளுக்கு நாள் திருட்டுக்கள் அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு ஜாக்கிரதையா இருந்தாலும் திருட்டுக்களை கட்டுப்படுத்தவே நம்மளால முடியல. இது வெளியூர்ல இருந்து யாரோ வந்து செய்யறது மாதிரி தான் தெரியுது. நம்ம ஊர்க்காரங்களே இந்த திருட்டுக்கள் எல்லாம் செய்யறாங்களோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இருக்கு. வீட்டு திருடனை ஈஸ்வரனால கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா எந்த நிலையிலயும் இந்த திருடர்களை பிடிச்சு தண்டிக்கணும். அவங்களால என்னைக்குமே மறக்க முடியாதபடி நம்ம பாடம் சொல்லி கொடுக்கணும். இந்த திருடங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி சொல்லுவீங்களான்னு கேட்கதான் உங்களை கூப்பிட்டேன். ஊர் மக்கள் எல்லாரும் அவங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். எப்படியாவது இந்த திருடர்களை நம்ம புடிச்சுதான் ஆகணும். ஐயா, ஊர் மக்களோட இந்த பிரச்சனை தீர்றதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு. சொல்லுங்க துர்கையா, திருடர்களை பிடிக்கிறதுக்காக உங்ககிட்ட என்ன யோசனை இருக்கு? என்ன உதவி செய்வீங்க? நான் உதவி பண்ணல,
எங்க லக்ஷ்மி தான் உதவி செய்ய போறா. உங்க எல்லாருக்குமே தெரியும், கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ராமையாவோட பொண்ணு கல்யாணத்துக்காக செஞ்ச நகைங்களை திருடர்கள் திருடிட்டு போன போது அதை எங்க மறைச்சு வச்சிருக்காங்கங்கறத நம்ம லக்ஷ்மி தான் கண்டுபிடிச்சா. அதே போல ஊர்ல நடக்கிற திருட்டுகளையும் கட்டுப்படுத்த வேணும்னா அது லக்ஷ்மினாலதான் முடியும்னு நினைக்கிறேன். உண்மைதான். ஒரு தடவை இந்த முயற்சியையும் எடுத்து பார்க்கலாமே. லக்ஷ்மி கிட்ட போயிட்டு நம்ம குறைய சொல்லுவோம். அவ ஏதோ ஒரு வகையில நமக்கு உதவி செஞ்சு திருடர்களை பிடிக்கிறதுக்கு துணையா இருப்பான்னு நம்புவோம். இப்படி சொல்லவும் ஊர் மக்கள் சிலர் லக்ஷ்மிய பாக்குறதுக்காக போனாங்க. ஊர் மக்களை பார்த்ததும் லக்ஷ்மியும் வெளியில வந்தா. லக்ஷ்மி, நம்ம ஊர் மக்களுக்கு உன்கிட்ட ஒரு பெரிய காரியம் ஆக வேண்டியது இருக்கு. நீதான் ஏதோ ஒரு வழியில உதவி பண்ணணுமா. உன்கிட்ட உதவி கேட்கத்தான் சாட்சாத் நம்ம கிராமத்து தலைவரே இங்க வந்திருக்காரு. அம்மா, ஊரோட நலனுக்காக மனப்பூர்வமா உன்கிட்ட நான் ஒண்ணு வேண்டிக்கிறேன். நம்ம ஊர்ல திருடர்கள் தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு முன்ன ராமையாவோட மக திருமண நகைகள் களவு போன போது அவங்க குடும்பத்தை நீதாமா காப்பாத்துன. அந்த நம்பிக்கையில தான் மறுபடியும் உன்கிட்ட வேண்டிக்கிறதுக்கு நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். எப்படியாவது நம்ம ஊர்ல நடக்கிற திருட்டுக்களை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுக்கு நீ ஒத்துழைக்கணும்னு உன்கிட்ட கேட்டுக்கிறோம். சரிங்கிற மாதிரி லக்ஷ்மியும் தலையாட்டுச்சு. உன் கருணையே கருணை தாயே, சொன்னதுமே சரின்னு எங்களுக்காக ஒத்துக்கிட்ட. எல்லாரும் லக்ஷ்மிய வணங்கிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி லக்ஷ்மி ஊர் முழுக்க சுத்திட்டு வருது. ஊரை சேர்ந்த 2 பேர் ஒரு வீட்டுல திருட முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மி அவங்கள மோப்பம் பிடிச்சு துரத்த தொடங்குது. அவங்க எங்கேயும் தப்பி செல்லாதபடி வழி மறிச்சுக்கிட்டு நிக்குது. அதுக்குள்ள விடியற நேரமும் வந்துருச்சு. அப்போ டேய், விடிஞ்சே போச்சுடா. இதுக்கப்புறமும் நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம், ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. எப்படியாவது இந்த மாட்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற வழிய பாருடா. ஆமாடா, மக்கள் எல்லாரும் ஒருத்தரா எந்திரிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சு ஓடணும். அதோ அங்க கம்புகள் இருக்குல்ல, அதை எடு. இப்படி அந்த 2 திருடர்களும் ஆளுக்கு ஒரு கம்பை எடுத்துக்கிட்டு பசு அடிக்கிறதுக்காக அதுகிட்ட வந்தாங்க. அதுக்குள்ள ஊர் மக்கள் விழிச்சுக்கிட்டு திருடர்களை பாத்துட்டாங்க. லக்ஷ்மி தான் திருடர்களை பிடிச்சு கொடுத்தான்னு ஊர் மக்கள் சந்தோஷம் அடைகிற வேளையில அந்த 2 திருடர்களும் லக்ஷ்மிய அடிச்சாங்க. லக்ஷ்மி வேதனையில அம்மா அம்மான்னு கத்துச்சு. லக்ஷ்மி அவங்க அடிச்சதுல ஊர் மக்களுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. திருடர்களை பிடிச்சு அடிச்சு துவைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்கள பஞ்சாயத்துல நிறுத்தி தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. திருடர்களை பிடிச்சு கொடுத்ததுக்காக கிராம தலைவர் நம்ம லக்ஷ்மிய பாராட்டினாரு. அம்மா, எங்க ஊரை திருடர்கள் தொல்லையில இருந்து காப்பாத்துறதுக்காக நீ பண்ண தியாகத்துக்கு நாங்க எப்பவுமே கடமைப்பட்டிருப்போம். இந்த ஊரோட நலனுக்காக நீ திருடர்கள் கிட்ட அடியும் வாங்கியிருக்க. எங்களுக்காக இவ்ளோ பெரிய துணிச்சலான காரியத்தை செஞ்ச உனக்கு எங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா. இனிமேல எங்க ஊருக்கு எந்த பாதிப்பும் வராம நீயே பாதுகாக்கணும். உன்னையே நாங்க தெய்வமா நினைச்சு வழங்குறோம். அன்னையில இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் லக்ஷ்மிய தெய்வமா போற்ற ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மிய பராமரிச்சுட்டு வர துர்கையா அப்புறம் பாரதிய பாராட்டினாங்க. அன்னையில இருந்து அந்த ஊரை காப்பாத்துற ஒரு தெய்வமா லக்ஷ்மிய எல்லாரும் வழிபடவே ஆரம்பிச்சாங்க.